Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹேர் கேர் ரொட்டீன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யாராவது bridal makeup சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா என்னோட Instagram ஹேண்டில் நான் descriptionல கொடுக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஹேர் கேர் ரொட்டீன்ல இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படினா ஹேர் ஆயிலிங், dandruff எப்படி கிளியர் பண்றது, ஹேர் growth எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணனும், இது எல்லாமே ஹேர் கேர் ரொட்டீன்ல நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது, நான் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டேண்ட்ரஃப் இருந்தது, நான் அதுக்கு என்ன பண்ணேன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் ஒரு 3 minutes ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க உங்களோட இதில். நான் அந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்க வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். அதான் ஒரு சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாகவே ஹெட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுங்க. ரொம்ப போட்டு ஹார்டாக கொடுக்கக்கூடாது, ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1 hour வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேரை ட்ரை பண்ணுறது வந்து ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாது. டவல் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேரில் வந்து எந்த ஹீட்டும் படாமல் இருக்கிறனால உங்களோட ஹேர் ட்ரை ஆகாது. ட்ரை ஆகாமல் இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் ஃபால் வராது. ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலே ஹேர் ஃபால் வரும். இதற்கு சீப்பு வைக்கவே ரொம்ப பயப்படுவாங்க. சீப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் சும்மா இழுத்தாலே ரொம்ப முடி வரும். முக்கியமாக எல்லாருமே வந்து ஆயில் அப்ளை பண்ண உடனே சீப்பை போட்டு சிக்கு எடுத்து ஒரு கொண்டை வைக்கணும். பசங்க வந்து சீப்பை போட்டு நல்லா சீவிட்டு அந்த மாதிரி ஊற வைக்கணும். அந்த மாதிரி இல்லை. ஆயில் அப்ளை பண்ணோடனே கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் சீப்பே வைக்காதீங்க, அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த ஆயில் வந்து நம்மளோட ஹேரில் வந்து கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட சிக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ண உடனே பண்ணுறீங்க அப்படின்னா 2 முடி வர இடத்துல 5 முடி வரும். இது வந்து ஒரு 5 minutes டைம் கொடுத்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ண முடியும். ஹேர் ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு மட்டும் ஹேர் ஃபால் கிடையாது, பசங்களுக்கும் ஹேர் ஃபால் உண்டு. ஹேர் ஃபாலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் பண்ணியே ஆகணும். ஆயில் பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். வித்தவுட் ஆயிலிங் நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் இன்னும் ட்ரை ஆகும். ட்ரை ஆக உங்களோட ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர கம்மி பண்ணவே முடியாது. ஆயில் வச்சுட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள். அடுத்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைமே இல்லைனாலும் வெறும் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்ததுன்னா கூட வெள்ளைக்கருவை வந்து நீங்கள் பேக்காக அப்ளை பண்ணும்பொழுது உங்களோட டேண்ட்ரஃபும் குறையும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்னர் ஆர் கர்ல் மிஷின் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பு இல்லை. ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுனால தப்பு இல்லை. யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவே கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆகிட்டு அப்படி கண்டினியூஸாக அது ட்ரை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது கடைசியாக எங்கே போகும் அப்படின்னா அது ஹேர் ஃபாலில் கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கு நீங்கள் எப்போல்லாம் டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த நாளே உடனே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஹேர் இருக்கும், ஒயிட் கலர் ஹேர். அந்த கிரே ஹேர் வந்து இளநரைன்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன வயசாகிடுச்சான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மெலனின் அதிகமாக இருக்க ஃபுட்ஸாக நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதை விட இன்டேக் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். மெலனின் அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம என்ன சாப்பிடணும், என்ன பேக்கு என்னன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். தண்ணி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது தண்ணி தான். கண்டிப்பாக நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சு பாருங்கள், நல்ல விசிபிள் ரிசல்ட் தெரியும். ஸ்கின் க்ளோவாக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 10 நாளில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸ்கின்ல நல்லா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அதை என்ன ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றது இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதோட சேர்த்து இதையும் சாப்பிடுங்க அப்படின்றது தான். இப்போ விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம இது எல்லாத்தையும் எதில் விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சி சாப்பிட்றது இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ டெய்லி ஒரு வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸில் வந்துட்டு அந்த வால்நட் வந்து ஹேர் ஃபாலை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். வால்நட் வந்து ஹேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வால்நட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், டேட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட என்ன சாப்பிட்றீங்களோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். ஆயில் இருந்தால் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஆயில் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 minutes வந்து கண்டிப்பாக மசாஜ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
இதெல்லாம் மசாஜ் கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்களோட ஸ்டுடியோவுக்கு பார்லருக்கு வரவங்களுக்கெல்லாம் ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மசாஜ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதோட நான் சொன்ன ஒரு அடிஷ்னலாக இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பனானா, நட்ஸு, டேட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.